ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊப்ஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இஸ் டு டிசைன் த ப்ரோகிராம் யூசிங் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். அதாவது ரியல் வேர்ல்ட்ல இருக்க என்ன வேணா திங்ஸ் சச் அஸ் புக், ஹவுஸ் அண்ட் பென்சில் எக்ஸெட்ரா இது மாதிரி. ஊப்ஸ் கான்செப்டை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ரீயூசபிள் கோட் யூஸ் பண்றதுக்காக தான் ஊப்ஸ் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன பார்ப்போம். ஒரு கிளாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட பத்தி சொல்றது தான் வந்து கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு கிளாஸ்னா, அப்ப அந்த எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் அதாவது நேம், ஏஜ், சேலரி இதெல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட். ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. அதாவது ஒரு என்டிட்டியோட ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் சொல்றது தான் ஆப்ஜெக்ட்ன்னுவாங்க. இப்ப ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ், கீபோர்ட், மவுஸ் இது மாரி இருக்கிறதுலாம் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்ன்றோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்ற கீவேர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் நேம் நம்ம என்ன வேணா போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணா அதுக்கடுத்து அதுக்குள்ள நம்ம கன்டென்ட்ட குடுப்போம். அந்த கன்டென்ட் நான் இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இனிட் ஃபங்ஷன்ல வந்து கிளாஸ் யூஸ் பண்றப்போ ஃபங்ஷன்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் செல்ஃப்ன்ற பாராமீட்டர் கன்ஃபார்மா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் மாடல் நேம், இயர்ன்ற 2 பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன கன்டென்ட் தரேன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் டாட் இது வந்து எம்ன்றது வந்து ஒரு நான் நியூ வேரியபிள் ஒண்ணு அசைன் பண்றேன். அந்த வேரியபிளுக்கு வந்து மாடல் நேமோட வேல்யூ தரேன். நெக்ஸ்ட் செல்ஃப் டாட் ஒய் ஈக்குவல் டூ இயர் தரேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். டிஸ்ப்ளே ஃபங்ஷன்ல வந்து நான் செல்ஃப் பாராமீட்டர் பாஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்றப்போ செல்ஃப் டாட் வேரியபிள் நேம் செல்ஃப் டாட் செல்ஃப் டாட் ஒய் இது ரெண்டுத்தையும் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டோட வேரியபிள் நேம் என்ன வேணா தரலாம். அது வந்து நான் C1 தரேன். நெக்ஸ்ட் C1 ஈக்குவல் டு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, நம்ம என்னென்ன பாராமீட்டர் குடுத்தோமோ, அந்த பாராமீட்டருக்கான வேல்யூ இங்க தந்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ப்ளே ஃபங்ஷன்ல தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ, அதனால நான் வந்து ஆப்ஜெக்ட் டாட் அந்த டிஸ்ப்ளே ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். இத ரன் பண்ணா, இப்ப நான் மாடல் நேம் வந்து டொயோட்டான்னு பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து 2016 பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு பிரிண்ட் பண்றப்போ டொயோட்டா 2016 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட்ஸ் வந்து ஃபங்ஷன்ஸ தான் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்ஷன வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு கீழ யூஸ் பண்றத வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பேரண்ட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல வந்து நான் இனிட் ஃபங்ஷன்ல வந்து ஒரு 2 வேல்யூஸ் தரேன். நேமும், ஏஜும் தரேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, சிங்ன்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். அந்த சிங்ன்ற ஃபங்ஷன்ல நான் என்ன சொல்றேன்னா, அம் இது வந்து ஃபார்மட் டைப்பு. இந்த ஃபார்மட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இப்ப நம்ம வந்து இத பிரிண்ட் பண்றோம். ஆல்மோஸ்ட் சேம் பிரிண்ட் பண்ற மாரி தான். இப்ப நம்ம பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்றோம், இங்க நேமும், சாங்கும் பிரிண்ட் பண்ண போறோம். இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ்ல வந்து நேம் வந்து அங்க போயிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சாங்கோட வேல்யூ வந்து செகண்ட் கர்லி பிராக்கெட்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அதுதான் இந்த டாட் ஃபார்மட் யூஸ் பண்றதுனால அது டாட் ஃபார்மட் யூஸ் பண்ணி இது மாரி பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டான்ஸ்ன்ற இன்னொரு ஃபங்ஷன்ல வந்து நான் டான்சிங் அதுல வந்து நேம் மட்டும் பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து நான் ப்ளூன்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து பேரட். கிளாஸ் நேம் போட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பாராமீட்டர் நேம், ஏஜ். அப்ப நேம் வந்து என்னது? நேம் ஏதோ ஒரு சம்திங் பேர்டோட நேம் தரேன். நெக்ஸ்ட் வந்து அதனோட ஏஜ் தந்துர்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன எப்படி கால் பண்ண போறேன்னா, இதுல வந்து ஃபங்ஷன் அப்படியே கால் பண்ணாம டைரக்ட்டா பிரிண்ட்ல போட்டு கால் பண்ற மாரி பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்ஷன் நேம். அப்ப ஆப்ஜெக்ட் நேம் வந்து ப்ளூ டாட் ஃபங்ஷன் நேம் வந்து இதுல வந்து நான் இங்க புதுசா இன்னொரு பாராமீட்டர் வந்து குடுத்துருக்கேன் சாங்ன்னு. அப்ப அந்த சாங்க்கான பாராமீட்டர வந்து நான் இங்க பாஸ் பண்றேன் ஹேப்பின்னு. நெக்ஸ்ட் இதுல வந்து டான்ஸ்ன்ற ஃபங்ஷன் இங்க கால் பண்றேன். பிரிண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டான்ஸ். இங்க இருந்து நான் எந்த பாராமீட்டரும் எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணல. வெறும் செல்ஃப் மட்டும் தான். ஸோ அதனால நான் அங்க வந்து வேல்யூ பாஸ் பண்ணல. இப்ப நான் இத ரன் பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டு, இதுல போனோம்னா, நேம் வந்து ப்ளூ. அது நம்ம யூசர் குடுத்தது ப்ளூன்னு குடுத்தாங்க. ஸோ, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ்ல வந்து ப்ளூன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம சின்ஸ் குடுத்துருக்கோம்.
அண்ட் தென் சாங் வந்து இங்க ஹாப்பின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப ப்ளூ சிங்ஸ் ஹாப்பின்றது வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ப்ளூ டாட் டான்ஸ் அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். அத கால் பண்றப்போ, இங்க நேம் வந்து ப்ளூ இஸ் நவ் டான்சிங்ன்றத பிரிண்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.